அங்கிள், அவங்கதான் என்னோட சித்தப்பா. மலேசியால இருந்து வந்திருக்காங்க. ஜனனி, சித்தப்பாவோட பேர் என்னம்மா? சித்தப்பா, நீங்களே சொல்லுங்க. ஐயா, மழை வர மாதிரி இருக்கு. வரட்டும். என்ன? ஜனனி வாசல்ல நிக்கிறா. நிக்கட்டும். ஏங்க, பாக்க பாவமா இருக்குங்க. சிவாவும் ஒன்னும் சொல்ல முடியாம இருக்கான். அவ சொன்னது என்ன சாதாரண பொய்யா? இத பாருங்க, அத பத்தி யாரும் இங்க பேச மாட்டாங்க. அப்பா, ஒரு முறை மன்னிச்சு விடலாம்லப்பா. போனா போது, பாவம். போட்டும். ஐயா, கொஞ்சம் மனசு இறங்குங்க. ராசு, அந்த பாவம் எதுக்கு? விட்டு தொலைடா. அண்ணே, என்ன இருந்தாலும் அந்த ஜனனிக்கு இவ்ளோ திமிரெல்லாம் இருக்க கூடாதுன்னு. ஆமாண்ணே, நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் வான்னு கூப்பிட்டா அவ என்ன சொல்றா தெரியுமா? ராசு அம்பளும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உள்ள வருவேன்னு சொல்றா. ஆமா ஆமா மாமா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் அவ சொல்ல மாட்டாளே. அப்போ அம்மா போய் சொல்றாங்களா? போங்க, நீங்களே போய் கேளுங்க. என்ன சொன்னா அவ? யார் என்ன இழுத்து வாசல்ல விட்டாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. நீங்க போய் ஜனனி கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள கூட்டிட்டு வரணுமா? என்ன ஒரு அநியாயம்! ஏன் புள்ள அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவள என்ன பண்றன்னு பாரு. சொல்றத கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றத கேளுங்க. நீ தள்ளு. சொன்னா கேளுங்க பாட்டி. நல்லா என்ஜாய் பண்றால. நல்ல சளி புடிச்சு சாக போறா. ஆமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காமா? நடந்தா நல்லா இருக்கும். சிவா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியல. அப்பா மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா என்ன? அப்பாவை எதிர்த்துட்டு ஜனனிய உள்ள கூட்டிட்டு போற தைரியம் எனக்கு இல்ல. ஆனா ஜனனி நனைஞ்சிட்டு போறான்னு விட்டு போறதுக்கு மனசும் இல்ல. பார்த்தாலே பாவமா இருக்கு. அதுக்காக இப்ப நீங்க மழையில நனைஞ்சா சரியாயிடுமா? நான் என்ன பண்ண சொல்றீங்க? ஜனனி பண்ணதும் தப்பு தானே. ஜனனி அப்படி பண்ணிருக்க கூடாது சிவா. தப்புதான். சில விஷயங்கள் அவளுக்கு புரியாது துளசி. ஜனனி ஒண்ணு நம்ம ஊரு இல்ல, மலேசியா. அங்க அவ வாழ்ந்த வாழ்க்கையே வேற. சின்ன வயசுல இருந்தே பாவம் தனிமையில வளர்ந்தவ. கூட்டு குடும்பம், ஃபேமிலி, இத பத்தி எதுவுமே அவளுக்கு தெரியாது. எல்லாரையுமே நம்புற ஒரு சாதாரண கேரக்டர். பத்மாத்த, ரம்யா, அக்கா, இவங்க 3 பேரும் இவளோட இன்னசென்ஸை பயன்படுத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நல்லது எது, கெட்டது எது, தப்பானவங்க யாரு,
நல்லவங்க யாருன்னு அவளுக்கு தெரியல. சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு புரியல. ஜனனி என்ன மட்டுமே நம்பி வந்தவ. எல்லாத்துக்கும் மேல ஜனனியால இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாருமே முக்கியம் துளசி. விரல நீட்டி யாரு முக்கியம்னு என்னால சொல்ல முடியாது. என்னால ஜனனியை தண்டிக்கவும் முடியல, அவளோட தண்டனையை பார்த்து ரசிக்கவும் முடியல. என்னால முடிஞ்சது இதான். நானும் மழையில நனைகிறேன். அதுல ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். சிவா, நீங்க உள்ள போங்க. முதல்ல ஜனனி உள்ள வருவாங்க, நீங்க போங்க. வேண்டாம் துளசி, ஜனனிக்காக நீ அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாம். நான் வாங்காத கெட்ட பேரே இல்ல சிவா. எல்லா அவமானமும் பட்டாச்சு, எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. நீங்க உள்ள போங்க, ஜனனியை நான் கூட்டிட்டு வரேன். ஜனனி வருவா. ஏய் நில்லு. வழி விடுங்க.